பேச கிடையாது சார். நாங்க இப்பதான் சார் வந்தாங்க. பேசிட்டியா சார் வந்தாங்க. பேசிட்டதுக்கு ஒண்ணு அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதாவது சாரியான தேதி சொல்லிருக்காங்க. அதனால கேன்சல் பண்ணி சொல்லிருக்காங்க. உள்ள போறதுன்னா நீங்க உள்ள இல்ல 2 பேர் இல்ல 4 பேர் கூட போவோம். உங்களுக்கு நல்லா தெளிவான ஆளா ஆயிட்டு போய் பேசுங்க. இல்லங்க சார். என்னன்னா ஒரு தேவையான அவரே வந்து அவரே வந்து நமக்கு சொல்லிட்டாரா நம்ம கலந்து போயிடலாம். ஓகேவா? மிரட்டுறாரு, கூப்பிட்டு தனியா கூட்டிட்டு போய் மிரட்டுறாரு சொல்லுங்க சார். தனியா போனா மிரட்டுறாங்க சார். தனியா போனா மிரட்டி விடுறாரு. யாரு 3 பேர் 5 பேர் மீட் பண்ணாருங்க. அந்த சாரே வந்து சொல்லுங்க யார் 5 பேர் ஐயாயிரம் குடும்பம் காத்துட்டு சார். அல்ல 2500 பேர் தான் போவாங்க. 2500 பேர் யார் யாரும் கேட்பாங்க சார். ஒரு ரிக்வெஸ்ட் வச்சா அதாவது கேஸ் டீட்டெயில் படி பார்த்தோம்னா எங்க அதிகாரிகளோ இல்ல பெட்டிஷனரோ ரெஸ்பாண்டோ யாராவது ரிக்வெஸ்ட் வச்சா அது கோர்ட்ல ஒண்ணு கொண்டாதே சார் வைக்கிறீங்க. அவ்வளவுதான். இது ஏற்கனவே முடிச்சு போன மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இந்த கேஸ் ஏற்கனவே முடிச்சு கட்டிட்டாங்க. உண்மையா அது உண்மையா? குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் இன்டர்வியூ வச்சா 3 நாள் ரிசல்ட் வரும். இங்க நவம்பர் 26 தேதி மாவட்ட ஆட்சியர் பாரதியார் எழுதிட்டாங்க. சாதாரண வந்து இதுல இருக்காங்க 100 நாள் ஆச்சு சார். எல்லாம் 2 எக்ஸாம் மார்க் 1 எக்ஸாம் சார். 1 எக்ஸாம் அதான் சரி. எஸ்ஆர்பி நீங்க உள்ள டிஆர்பி விட்டீங்கன்னா நாங்க ஒரு 30,000 சம்பளத்துக்கு போய் உட்கார்ந்து இருப்பாங்க சார். நான் எஸ்ஆர்பி நடக்குது டிஆர்பி உங்களுக்கு என்ன சார் எஸ்ஆர்பி தேவரே டிஆர்பி ஒரே சார் மாவட்ட வாரியா நாங்க வேலைக்கு ஒரே தெரியும். எஸ்ஆர்பில 600 பேர் 324 வேகன்சிங்க. அந்த டிஆர்பில வந்து 2500 வேகன்சி இருக்குங்க. அப்ப அந்த 2500 வேகன்சி உங்களுக்கு கூட்டா நாங்க பாதி குடும்பமா போயிடுவோம். நீங்க இருக்கிற 300 போஸ்டிங் யாரும் வந்து அவங்க உட போது விட்டுட்டீங்க. ஏன்னா எஸ்ஆர்பி மேல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. டிஆர்பி மேல கேஸ் இருக்குன்னா அப்ப எஸ்ஆர்பி கேஸ் சொல்றாங்க. டெய்லியா அடுத்த எக்ஸாம் படிச்சு நாங்க போறோம் சார். முடியல தெரியாம எத்தனை நாளைக்கு தான் நாங்க இருக்கோம் சார். சொல்லுங்க நீங்களே ஒரு எக்ஸாம் நீங்களா ஒரு எக்ஸாம் கேட்பீங்களா மாட்டீங்களா? ஒரு யாரும் எப்படி வந்திருந்தா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? பணசா சொல்லுன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க ஒண்ணு வந்துங்க இருக்கு இல்ல வெளிவர இந்த நாள்ல வெளிவர வாய்ப்பு இருக்கு. வராதுன்னா வராதுன்னு சொல்லிருங்க. யாராவது சரியான பெரியான முடிவே சரியான அறிவிக்க சரியான கோரிக்கையில யாரு உள்ள பெரிய தலைவரோ அவங்க பேசுவாங்க. ஆசை காட்டி இது பண்ற மாதிரி தான் சார். அவங்க வந்து எக்ஸாம் எடுத்து நாளைக்கு எத்தனை நாளைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க பிப்ரவரி 14ஆம் தேதி வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் சார் நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மீண்டும் அனுப்புனா நாளைக்கு நாங்க வருவோம். வந்துட்டே தான் இருப்போம் சொல்லுங்க. நாளைக்கு எந்த இடத்துல சென்னையில எந்த இடத்துல எப்படி போவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா சார். அதாவது இன்னைக்கு நீங்க கலக்கலாம் சார். உண்மையா சொல்றேன். நாளைக்கு நாங்க பெரிய விஷயம் உண்மையா சொல்றேன். ஏதோ பண்ணுவோம் சார். கடைசிக்கு எங்களால் முடிஞ்சது பண்ணுவோம் சார். ஏன்னா எங்களுக்கு நீதி வரணும். வருது வரல அது மட்டும் எங்களுக்கு பண்ணணும். ஏன்னா சார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பக்கம் தான் வந்திருக்கோம். 2000 பேர் வருவாங்க. இன்னைக்கு இந்த நடந்து பார்த்தா எல்லாரும் வந்து வருவாங்க. எல்லா மாவட்டத்திலும் தவறான பாதையில போக்குவரத்து மறிச்சாங்களா இல்ல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்தாங்களா? ஓரமா ஒரு உட்காந்துருக்கோம். கைது பண்ணுறாங்க சார். இதுல ஒன்னொரு என்னன்னு தெரியல. எலெக்ஷன் டேட் அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
இங்க இருங்க, அவரு பஸ் வர சொல்றாரு, எல்லாத்தையும் குடிச்சிட்டு போறதுக்கு. இன்னைக்கு குடிச்சிட்டு போனா திருப்பி வருவோம்னு சொல்லுங்க. பஸ் வர சொல்றாருங்க, 3 பஸ் வருதான் குடிச்சிட்டு போறதுக்கு. பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோரிக்கை நம்ம பதிவாளர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நம்ம அப்படியே பொறுமையா கலந்து போயிடலாம். அவருக்கு ஒரு கோரிக்கை நாங்க சொல்லிட்டு என்ன இதுதான் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த கலந்து போயிடுவோம். ஆமா, அடுத்து நாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் வீட்டுக்கு கூட போறோங்க. யார் யாருக்கு இதுக்கு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான யார் யார் அதிகாரிகளோ அந்த எல்லா அதிகாரி வீட்டிலையும் நாங்க போய் மனுவா கொடுக்கலான்னு இருக்கோம். எதுக்காக நீங்க வந்தீங்க? சும்மாவா வந்தீங்க? ஜாலியா பார்த்துட்டு போறக்க வந்தீங்க? சுத்தி பார்க்கறதுக்காக வந்தீங்க? நீங்க அங்க பாருங்க, இங்க வந்து பாருங்க, முன்னாடி பாருங்க, வாங்க பரவாயில்ல, இங்க வாங்கிக்காங்க, இங்க வாங்க, இங்க முன்னாடி வாங்க. நாம என்ன பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? கொள்ளடிச்சோமா, கொலை பண்ணோமா? என்ன பண்ண? படிச்சது ஒரே காரணத்துக்காக படிச்சனால மட்டும் தான் நடுத்தருல உட்கார்ந்துருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இங்க பாருங்க, கேஸ் போறதுக்கு நம்மளுக்கு எங்களுக்கான காசு பணம் இருந்திருந்தா இல்ல நாங்க கோர்ட் மூலமாவே போயிருப்போம். நாங்க தொழில் பண்ணி போயிருவோம். 1 லட்சம் 4 லட்சம் ரூபாய் சார். படிச்சுட்டே கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு ராபகலா படிச்சு உழைச்சி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு இதெல்லாம் என்ன சார் ஆசையா சார்? ஏன் சார் எங்க நடுவோட்டம் போராடணும்ங்கற எங்களோட ஆசையே கிடையாது சார். எங்க போய் கேஸ் நடத்தி எங்களுக்கு அந்த நியாயத்தை கேக்குறாங்க. இதுதான் நமக்கு ஒரே ஆதாரம். நாம எந்த எங்களுக்கு தேவையான மீடியா சப்போர்ட் கேட்டா மீடியா சப்போர்ட் கொடுக்கல, வரல. வேற எந்த நியூஸ் சேனல் கொடுத்துருக்கா அவங்களும் ஒன்றும் வரல. இதனால வரைக்கும் நாங்கள் 10 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம். மணி 12 ஆச்சு. ஒன்றும் எந்த வித கோரிக்கை எதுவுமே வரல. எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க நாம மூடி மறைக்கிறதுக்காக பாக்குறாங்க. இது எங்களுக்கான ஆதாரமா அடையாளமாக தான் நாங்கள் எழுதுறோம் இந்த வீடியோ. நம்ம படிச்சு பாஸ் பண்றோம், கேஸ் நடத்த நம்ம வேலை இல்லை. நம்ம இந்த கேஸ் நடத்தி நமக்கு நியாயம் கேட்கணும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் வைங்க. அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்க்கணும். அமைதியா எத்தனை நாள் அமைதியா போட்டு ஒரு நாள் அமைதியா பார்த்தாச்சு. நீ அமைதியா போட்டு எவ்வளோ போயிருந்துச்சு. எங்களுக்கு தெரியல, நாங்கள் படிச்சிருந்தாலும் எங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் தெரியாது. ஏன்னா ரோட்ல வந்து படிப்பு கேட்காம உட்கார்ந்து
கிட்ட வீடியோ அனுப்பிடுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஃபோன் பண்ணாங்களா சரி அது நீங்க எதுவுமே பேசாதீங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க அவங்க போன்ல ஏதோ வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணுங்க. பேக்ல வைக்காதீங்க போன். இங்க வரலங்க, அவங்க இங்க கார்ல எடுத்துட்டு போறாங்க. இங்க வராங்க. அவர் கொஞ்சம் எங்க தான் இருப்பாரு நினைக்கிறேன். வரணுமா? எத்தனை பேர் நம்ம கூட விளையாடுறாங்க இங்கே. போலீஸ் ஜீப் வருமா? அதான் கோயிலுக்கு அங்கே அவன் நம்மளால் ஒரு திருப்பன் எங்கே தலைவன் இருக்கிறது நாளை காணும். வெளியில வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க. கேட்ட அவர் அதிகாரி அப்படி இருக்கும்போது தெரியலையா? அப்படியெல்லாம் சிவகங்கைக்கு பஸ் பிடிங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆகிப்போச்சு. ஸ்டாலின் வீட்டுக்கு இல்லை எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாம் எழுதுவோம், இது கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுவோன்னா இவங்க எல்லாம் பைத்தியமானு எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை பிள்ளைங்க ஆதரவுக்கு கொண்டு பேசுகிறாங்க. நாங்க எக்ஸாம்க்கு ஃபீஸ் அப்ளிகே 500 கட்டிருக்கேன், 1000 கட்டிருக்கேன். கேன்சல் பண்ணி தாராளமா டிசிஏ படிச்சிருக்கு 20000 ரூபாய் காசு கொடுங்க. எக்ஸாம் எழுதிட்டு 1000 கேன்சல் பண்ணி போக சொல்லுங்க. பாதி பைக்கி ஆகி போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நடமாடிட்டு கோர்ஸ் இந்த கோர்ஸ் தேவையில்லை, பேன் பண்ணிடுங்க. அதான் விஷயம். நமக்குள்ள பேசாதீங்க. முதல்ல நமக்குள்ள பேசாதீங்க. அவங்க பேசுங்க. அதனால பஸ் பிடிக்கிறதுக்கு தான் இருக்கும். ஏற்றிடுவோம். நம்ம கிட்ட பேசவே வேணாங்க. அவர் வந்து பதில் சொல்லிட்டு பேசட்டும். நம்ம பேச வேண்டாம் சார். அவர் உள்ள போனா மிரட்டுறாரு சார். இங்க வர சொல்லுங்க சார். உள்ள வர சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பார்த்துட்டு நேரடியா வந்து சார் உள்ள போனா மிரட்டுறாருங்க சார். மெல்ல போனா மிரட்டுறாருங்க சார். நம்ம யாரும் போக வேண்டாம். அப்ப அவரே நேரடியா அவரை வந்து சார் இப்ப கூட்டிட்டு போய் பேசிட்டு தான் வந்தோம் சார். அவரு எங்களோட அதிகாரி வந்து இறுதி வரை போராடுவோம். ஏமாற்றாதே, தேவர்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். சார் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு சார். போக முடியாது. போயிட்டு வந்து அவரை வர சொல்லுங்க. ஹேண்டிகேப் அக்கா ஒரு அக்கா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஹேண்டிகேப் அக்காலாம் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க சார். 5 பேர் வர மாட்டேங்க சார். அவரே வந்து பேசிட்டு சார். அவரே வந்து பேசட்டும். அவரால 50 மீட்டர் வர முடியாதா? நீ முதல்ல உட்காரு. 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க சார். இங்க இருந்து வந்து சொல்ல மாட்டாங்க. உள்ள போனா அவங்கள நம்பி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் தான் நாங்க. ஒன்னும் அடியாள் கிடையாது. இவர் எந்த சேனல்ல சும்மா எடுக்கிறாரு?
கேளு. இனிமே போறது இல்ல. இந்த பாருங்க, ஒரு SRB DRB என்ன சேனல்னா? தெளிவான பதில் கிடைக்கல. மாநில அளவிலான கூட்டுறவுத்துறை எக்ஸாம். நீங்க என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது எவிடன்ஸ் நோட்டீஸ் கேக்குறாங்க, ஏதாவது நோட்டீஸ் தந்தி சேனல்ல இருந்து வந்திருக்காங்க, ஏதாவது கொடுங்க. ஓட்டி கேஸ்னா இது ஓட்டி இது. அவர் என்ன எக்ஸாம் என்ன டீடைல்னு கேக்குறாரு. தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கா? சார் போலீஸ்காரங்க வந்து எங்களை வேலையேற்றி கொண்டு போறதா இருக்காங்க. நீங்க அதெல்லாம் எங்க மேல ஏதாவது அடி விழுந்துச்சுன்னா எல்லாமே நியூஸ்ல வரணும் சார். பிடிச்சி போடுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் வேலை. சார் வேண்டாம் கேட்டாச்சுங்க சார், ஆல்ரெடி கேட்டாச்சுங்க சார். மிரட்டுறாங்க, உள்ள கூட்டிட்டு போய் மிரட்டுறாங்க சார். வீடியோ மாதிரி எடுங்க. ஆனா வீடியோ எடுங்கண்ணா. சார் ஆல்ரெடி போயாச்சுங்க சார். மறுபடியும் போக முடியாது. 5 பேர் வந்து ஏற்கனவே ஒண்ணு மார்க் போடுறோம். அவர் வந்து சொல்லிட்டாருன்னா நாங்க எல்லாரும் கடந்துறோம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டோம். என்ன எங்ககிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன உங்களுக்கு என்னன்னா வேணும்? நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? அண்ணா இங்க வாங்க. யாருமே உள்ள போற மாதிரி இல்ல. நீங்க தான் சொல்றதுனால உள்ள போச்சு. ஒருங்கிணைச்சு மக்கள் என்னன்னா யாரும்